குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம். சேவற்குடி வேலவன் துணை. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு இந்த பதிவு. வேலவனே துணை. ஒரு ஜாதகத்தில் 1 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் பொதுவாக காமனாக என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது 27லேருந்து 33 வயது வரை சூரியனின் சூட்சம செயல்பாடு, அதாவது எந்த திசையில் வேண்டுமானாலும் அவர்கள் பிறந்திருக்கட்டும், ஆனால் மறைமுகமாக அங்கே சூரியன் சூட்சமமாக செயல்படுவார். சூரியனின் முதல் காரகன் அப்படின்னா அது 5ஆம் அதிபதியாக வருது. அது சூரியனை தந்தைன்னு சொல்கிறாங்க. சூரியன் ஒரு ஜாதகத்தில் தந்தையாக செயல்படுவார். தந்தைனா மூளை, தலைவன், ஒரு தலைமை பொறுப்பு. இதெல்லாம் அந்த 27லேருந்து 33 வயசுக்குள்ளே தேடி வரும் அமைப்பை கொடுக்கும். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன். அப்போது அந்த 27லேருந்து 33 வயசுக்குள்ளே குழந்தை பிறப்பு கட்டாயம் அந்த சூரிய திசையை தந்தே தீரும். அது கிடைக்கல, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க சுய ஜாதக ஆய்வில் தான் இருக்குது. ஆனால் பொதுவாக சூரிய திசை பொதுவாக ஒரு நல்ல விஷயத்தை செய்யும். அது 5ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு. கட்டாயம் அந்த திசையில் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆனால் சூரிய திசையில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அது 10ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதி திசையாக வரும் காலபுருஷனுக்கு. அதனால் அந்த திசாபுத்தியில் ஒரு பெரிய முதலீடு போட்டு ஒரு தொழில் தொடங்கக்கூடாது. ஒரு நார்மலாக சின்னதாக சிம்பிளாக முதலீடு போட்டு ஒரு ஓனர், சூரியனை முதலாளி, ஒரு முதலாளித்துவம் மிக்க தொழில் செஞ்சால் ஓரளவுக்கு நன்மையாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் அது மறைமுகமாக என்ன ஒரு திசாபுத்தி மூலிமா நன்மை கிடைக்குமே தவிர, ஆனால் அவங்க சுயஜாதத்தில் சூரியன் சிறப்பாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் பெரிய முதலீடு போட்டு தொழில் செய்வதில் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய முதலீடெல்லாம் அது கொஞ்சம் பிரச்சனை தான் தருது. சுயஜாதக அமைப்பு நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அது சிறப்பாகவே இருக்கும். சூரியன் தினமும் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அது நேரமாக இருந்தாலும் காலங்காத்தில் எந்திரிச்சு அதன் வேலையை அது கரெக்டாக செய்யும். சூரிய உதயம் கரெக்டாக அந்த சூரிய உதயத்தை கணிதம் வச்சு காலங்காலத்தில் சூரியன் கரெக்டாக உதிச்சிரும். நைட் ஆனால் அது தன் மறைவிடத்துக்கு போய் மறைஞ்சிரும். சூரியன் மறைஞ்சிருந்தோன்னா அடுத்த நாளில் உதயமாயிட்டு தான் இருக்கும். அப்போ சூரிய திசை பொதுவாக அந்த 27லேருந்து 33 வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய வயசு. சூரிய திசை கட்டாயம் ஒருவருக்கு நன்மையே செய்யும். சூரிய திசை, சூரிய புத்தி, சூரிய அந்தரம், சூரியன் பிரணனம், சூரியன் தேகம், சூரியன் சூட்சமம்னு இந்த மாதிரி ஒரு விஷயம். திசாபுத்தியில் சூரியன் திசாபுத்தி வந்தாலும் சரி, பொதுவாக சூரியன் சம்மந்தப்பட்டால் அது சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா அது மகர லக்கணத்திற்கு மட்டும் அது 8ஆம் அதிபதியாக வரும். துலா லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக வரும். இந்த சமயத்தில் சூரிய புத்தியில் சொந்த தொழில் தொடங்கக்கூடாது. நான் பொதுவாக சூரிய திசையில் சொந்த தொழில் தொடங்கக்கூடாதுன்னு சொல்ல, துலா லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வரங்காட்டிக்கு இந்த துலா லக்கணக்காரங்க சூரிய திசை சூரிய புத்தியில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். பெரிய முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடாது. இதற்கு பரிகாரமாக இவங்க ஈஸ்வரனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பௌர்ணமி அன்னைக்கு ஈஸ்வரனை பற்றி நான் அந்த பதிவு பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் பௌர்ணமி. எனக்கு ஒரு நல்ல அற்புதமான விஷயம் கிடச்சிருக்குன்னு என் மனசுக்கு படுது. வாழ்க வளமுடன். கந்த குருவே சரணம்.